வெல்கம் டு க்ரோசன் பொட்டிக்ஸ். இன்றைக்கி நம்ம சாரிக்கு ஆல்ரெடி சுங்கு எப்படி போடுறதுங்கிறத பார்த்தோம். முந்தியில் சுங்கு போடுவாங்கள்ல, பட்டு சாரிக்கு அந்த சுங்கு தான் எப்படி போடுறதுன்னு பார்த்தோம். சிம்பிள் டிசைனு. தென் இப்போது டபுள் லேயரில் எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டெய்லி உங்களுக்கான வீடியோ உங்களை வந்து ரீச் ஆகும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு சின்ன லேயர் எடுத்துக்கோங்க. தென் 3 லேயராக பிரிச்சுக்கோங்க. பக்கத்தில் 3 லேயர் பிரிச்சுட்டு சென்டரில் இருக்க லேயரை விட்டுடணும். தென் மீதி இருக்க 2 லேயரையும் ஒன்றா சேர்த்து இந்த மாதிரி நான் போடுற மாதிரி நாட் போடணும். பாருங்கள், இந்த 2 லேயருக்கும் நடுவில் இருக்க லேயர் வந்து இதில் ஜாயிண்ட் ஆகிருக்கக்கூடாது. அதை வந்து ஃப்ரீயாக விட்டுருக்கணும். இருங்க, நான் காமிக்கிறேன். இங்கே இருக்க பாருங்கள், இந்த மாதிரி நாட்டு போட்டுட்டு மிச்சம் இருக்க லேயரை விட்டு இருக்கணும். நான் காமிக்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். இது எடுத்திருக்கேன் பாருங்கள். இது ரெண்டு லேயருக்கும் சென்டர் லேயரு. தென் இப்போது திரும்பவும் நான் 3rd லேயர் எடுத்திருக்கேன்ல, அது பக்கத்தில் ஒரு 4th லேயர் இருக்கும். ஸோ அந்த லேயர் விட்டுட்டு அது பக்கத்தில் இருக்க லேயர் நான் எடுக்கிறேன். அப்போது ஸ்டார்டிங்கில் மட்டும்தான் 2 லேயருக்கு நடுவில் இருக்கிறதே எடுக்கணும். தென் இதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணும்போது 2 லேயர் நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கு நடுவில் 2 லேயர் இருக்கணும். பாருங்கள், சென்டரில் இருக்க லேயரு. தென் இப்போ நம்ம நாட் போடுற லேயருக்கு முன்னாடி ஒரு லேயர் விட்டுட்டு அதுக்கப்புறமா நாட் போடுறோம். 2 லேயரும் எடுத்து லைட்டாக இது மாதிரி ட்விஸ்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப டைட்டாக ட்விஸ்ட் பண்ணாதீங்க. லைட்டாக ட்விஸ்ட் பண்ணி கையில் இந்த மாதிரி நார்மலாக முடிச்சு போடுவோம்ல, அந்த மாதிரி முடிச்சு போடுறது. உங்களுக்கு அப்படியே நார்மலாகவே உங்களுக்கு முடிச்சு போட வரும் அப்படின்னா முடிச்சு போட்டுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எனக்கு அந்த மாதிரி வரதில்லை. ஸோ அதனால் இந்த டூலை வச்சு நான் இந்த நாட்டை நான் போடுறேன். இது வந்து உள்ளன் டிசைனிங்க்கு யூஸ் பண்ணுற டூல் தான். ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். நாட் போடும்போதும் ரொம்ப கிட்டக்க எடுத்துகிட்டு போய் போட்டுறாதீங்க. அந்த கிளாத்துக்கிட்ட கொஞ்சம் லூஸ் விட்டு போடுங்க. அப்போ தான் தெரியும் லேயர்ஸு. இல்லை அப்படின்னா ரொம்ப மேலே ஏறிடும். தென் என்ன டிசைனில் கொடுத்துருக்கோன்றதே தெரியாமல் போயிடும். அதனால் கொஞ்சம் லூஸ் விட்டே நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போது திரும்பவும் நம்ம சென்டரில் ஒரு லேயர் விட்டோம்ல, அந்த லேயரு. தென் நாட் எடுத்து போட்டிருக்கோம்ல, அந்த லேயர் பக்கத்து லேயர் விட்டுட்டு அது பக்கத்தில் இன்னொரு லேயர் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு திரும்பவும் அதே மாதிரி ட்விஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணும்போதே நமக்கு எந்த அளவுக்கு வேணும், இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஈவனாக இருக்கா நம்மளுடைய லேயர் அப்படிங்கிறத பார்த்து கரெக்டாக ட்விஸ்ட் பண்ணுங்கள். ஒன்று வந்து ரைட் சைடில் இழுத்துட்டு லெஃப்ட் சைடில் வந்து லூஸ் விட்டுட்டு, ஸோ இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணாதீங்க. நமக்கு எந்த இடத்துல வேணுமோ கரெக்டாக லைட்டாக ட்விஸ்ட் பண்ணிவிட்டு ரொட்டேட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ட்விஸ்ட் பண்ணாமல் நம்ம ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா இதில் நிறைய த்ரெட் இருக்குல்ல, இந்த த்ரெட் வந்து பிரிஞ்சிரும். ஸோ நமக்கு நாட் போட முடியாது. அது ஒரு மாதிரி சுருக்கம் விழுந்துடும். அதனால் நீங்கள் ட்விஸ்ட் பண்ணிவிட்டு போடுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். தென் ஃபினிஷிங்கும் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் ட்விஸ்ட் பண்ண போகிறோம். இந்த ட்விஸ்டிங் அப்படியெல்லாம் இருக்காது. நம்ம எண்ட் நாட் போட்டதுக்கப்புறம் ட்விஸ்ட் வந்து நார்மலாக இருக்க மாதிரி ஆகிடும். நான் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி நார்மலாக இருக்கும். நம்ம ட்விஸ்ட் பண்ணுறோமே அது அப்படியே சுற்றிடுமோ அந்த மாதிரிலாம் நீங்கள் யோசிக்க வேண்டாம். ஜஸ்ட்டு நாட் போடுற வரைக்கும் தான் அந்த ட்விஸ்டிங் நமக்கு தேவை. அதுக்கப்புறமா அந்த ட்விஸ்டிங் இருக்காது அதில். அதே மாதிரி அந்த பார்டர் இருக்குல்ல, பார்டர் வரைக்கும் தான் வந்து நம்மளுடைய த்ரெட்டு ரொம்ப திக்னஸாக இருக்கும். தென் நார்மல் பார்டர் க்ராஸ் பண்ணதுக்கப்புறம் நூல் வந்து ரொம்ப தின்னாக தான் இருக்கும். அந்த இடத்துலலாம் வந்து நீங்கள் லைட்டாக ட்விஸ்ட் பண்ணாலே ரொம்ப ட்விஸ்ட் ஆயிரும். ஒரு சைடில் இழுத்து ஒரு சைடில் லூஸ் அந்த மாதிரிலாம் விழுந்துடும். அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து பண்ணணும். பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் டூலில் யூஸ் பண்ணும்போது கூட எந்த ஒரு நூலுமே வெளியே நிற்காமல் எல்லா நூலுமே கரெக்டாக ஈவனாக நாட் போடுங்க. எடுத்து ஒரு நூலை விட்டுட்டு இல்லைனா ஒரு மாதிரி சுருக்கம் விழுந்து நீங்கள் போட்டிங்கன்னா கூட உங்களுக்கு அந்த டிசைனே ஸ்பாயில் ஆயிரும். அதனால் இப்போ பாருங்கள், நான் எப்படி போட்டிருக்கேன். என்னுடைய கிளைண்ட்டுடைய சாரியே வந்து நூல் கொஞ்சம் கசங்கி தான் இருக்குது. பட் ஸ்டில் பட்டு சாரியோட நூல்லாம் ரொம்ப நீட்டாக இருக்கும். இவங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ண சாரிங்கிறதால கொஞ்சம் கசங்கி இருக்குது. இருந்தாலுமே எந்த அளவுக்கு நீட் ஃபினிஷிங்கில் என்னுடைய நாட்ஸ் இருக்குதுன்னு நீங்கள் பாருங்கள். முடிஞ்ச வரைக்கும் நூலை வந்து கரெக்டாக எடுத்து ட்விஸ்ட் பண்ணுங்கள்.
எடுத்து ட்விஸ்ட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த ஒரு லேயர் எடுக்கும்போதும் கரெக்டாக எடுங்க. நூலை எடுக்கிறது கூட கரெக்டாக எடுங்க. ஒரு லைன் இருக்குது அப்படின்னா அந்த லைனை கரெக்டாக எடுங்க. ஒரு நூல் வந்து ஒரு லேயர்லேயே வந்து ஒரு 4-5 நூல் இருக்கும். அந்த 4-5 நூலில் ஒரு நூல் அந்த பக்கம், ஒரு நூல் இந்த பக்கம், இல்லை ஒரு நூலை விட்டுட்டு நம்ம நாட் போடுறது, இந்த மாதிரிலாம் பண்ணோம் அப்படின்னா அது நல்லா இருக்காது. ஈவனாக ஃபுல்லாமே எடுத்திருக்குமா, ஒரே ஒரு இழை கூட விடாமல் எடுத்திருக்குமா அப்படிங்கிறத நோட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு முறைக்கு 2 முறை கவனித்து ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஷைன் பண்ணிடுங்க லைட்டாக. 2 முறை இழுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஷைன் ஆகும். நம்ம கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறது தெரியும். நம்ம லேயர்ஸ் வந்து லெஃப்ட் சைடு ரைட் சைடு அந்த மாதிரி இழை போகாமல் இருக்கா அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரியும். ஏன்னா ஒரே ஒரு இழையிலே 2 நூல் அந்த மாதிரி கூட இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு இழை இந்த சைடும் லெஃப்ட் சைடும், ஒரு இழை வந்து ரைட் சைட்லேயும் போயிருச்சு அப்படின்னா கூட அது நம்ம கரெக்டாக இருக்காது. ஒரு மாதிரி கொசன்னு இருக்க மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கே. ஸோ அதனால் நீங்கள் பார்த்து எடுங்க. ரொம்ப மைனூட்டாக இருக்கும் இதோட நூலுங்க. அங்கே காமிக்கிறேன் பாருங்கள். ஒரு சின்ன இழை கூட மிஸ் ஆகாமல் பார்த்து நம்ம ஒர்க் பண்ணணும் இதில். ஸோ இந்த மாதிரி ஒன்று விட்டு எடுத்துகிட்டே இருந்தோம் அப்படின்னா பாருங்கள் எவ்வளோ அழகாக டபுள் லேயர் மாதிரி இருக்குது. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எவ்வளோ அழகாக மூவ் ஆகிருக்குன்ட்டு. சாரியோட எடை வந்து நம்ம தான் நூலை பிரித்து எடுக்கணும். உங்களுக்கு இன்னும் இந்த சுங்கு நீட்டம் வந்து நமக்கு பத்தலை, எனக்கு இன்னும் நீட்டாக வேணும் சுங்கு அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா சாரியில் இருக்க நூல் வந்து கொஞ்சம் லைட்டாக பிரிச்சிங்க அப்படின்னா எடை எக்ஸ்ட்ரா வரும். ஸோ இல்லை கம்மியாக வேணும் அப்படின்னா நீங்கள் நூலை கட் பண்ணிக்கலாம். இது உங்களோட விருப்பம்தான். நம்ம சாரியில் இருக்க இழையில தான் போடணுன்னு இல்லை, சில்க் த்ரெட் வாங்கி கூட நம்ம சுங்கு வச்சுக்கலாம். இன்கேஸ் நீங்கள் கிராண்ட் சாரீ எனக்கு அதில் வந்து சுங்கு இருக்கிறது பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்குறவங்களா இருந்தீங்க அப்படின்னா சில்க் த்ரெட் வாங்கி அது கூட நம்மளால் சுங்கு போட முடியும். அட்டாச் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம். இதில் கூட நம்மளுக்கு இன்னும் நல்லா திக்காக வேணும் என்னோடய சுங்கு அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறீங்கன்னா கூட இதே கலர் சில்க் த்ரெட் வாங்கிக்கோங்க. வாங்கி இன்னும் அட்டாச் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இதில் பீடு வைக்கலாம், பீடு வச்சு போட்டுக்கலாம், எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் விரும்புகிறீங்க, நிஜமாலே இது உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நிறைய டைப்ஸில் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நான் இதுக்கப்புறம் இதுக்கான அப்கமிங் வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ண மறக்காமல் பாருங்கள். இதோட நிறைய டைப்ஸ் இருக்குது. நான் எல்லா டைப்ஸுமே கொண்டு வர ட்ரை பண்ணுறேன் உங்களுக்காக. பாருங்கள், இந்த நீடிலோடைய முனையில் வந்து ஆரி ஒர்க் நீடிலுக்கு டிப் இருக்கும்ல, அதே மாதிரி கொஞ்சம் திக்காக இருக்கும் இதோட டிப்பு. அதனால் நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்குன்னு ஆரி ஒர்க் டிப்பை வந்து நீடில் வந்து யூஸ் பண்ணிடாதீங்க. அது ரொம்ப மெலிசாக இருக்கும், இழைய வந்து பிரித்து எடுத்துரும் அது. அதனால் அதை யூஸ் பண்ணிடாதீங்க, இதை யூஸ் பண்ணுங்கள். ஆல்ரெடி நான் சொன்னேன்ல, பார்டர் கிட்ட வந்து ரொம்ப திக்காக இருக்கும் த்ரெட்ஸு. தென் நார்மல் கிளாத் கிட்ட போயிடுச்சு அப்படின்னா நூல் வந்து ரொம்ப மெலிசாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் உங்ககிட்ட. பாருங்கள், உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் சுங்கு கிட்ட எவ்வளோ திக்காக நம்ம அதை நாட் போட்டிருக்கோம். அந்த நாட் எவ்வளோ திக்காக இருக்குது. தென் சாரீ கிட்ட எவ்வளோ தின்னாக இருக்குங்கிறது கவனிச்சிங்கன்னா நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக திக்காக இருக்கிற இடத்துல எண்டை நாட் போடுறது கொஞ்சம் ஈஸி தான். நூல் தான் வந்து இந்த மாதிரி ப்ராப்பராக நாட் போட தெரியாது சிலருக்கு. பட் ஆனால் கரெக்டாக இருக்கும், ஈஸியாக இருக்கும். பட் இந்த மாதிரி நம்ம தின்னாக இருக்கிறது எண்டை நாட் போடும்போது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா தின்னாக இருக்கிறது வந்து நம்ம எப்படி இழுக்கிறோம், க்ராஸாக இழுத்துருவோம் சில டைமில் ஸ்ட்ரெயிட்டாக எடுப்போம். ஸோ அது கொஞ்சம் கன்ஃப்யூசிங்காகவே இருக்கும். பட் திக்காக இருக்கும்போது அப்படி இருக்காது, நம்ம எடுக்கிற மாதிரி வந்துடும். அதனால் அது ஒன்றும் பெரிய பிரச்சனையாக இருக்காது. தின் மட்டும் கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக நாட் போடுங்க. நாட் எப்படி போடுறதுன்னு நீங்கள் பொறுமையாக பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். சிலரால் வந்து கையிலே கூட எடுத்து போட்டுற முடியும், சிலரால் அந்த மாதிரி போட முடியாதவங்க இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு நீட்டாக இருக்குதுன்னு பாருங்கள்.
இது வரைக்கும் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராச்சும் வீடியோ பார்த்துட்ருக்கீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டெய்லி உங்களுக்கான வீடியோ உங்களை வந்து ரீச் ஆகும். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் வீடியோஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஆரி ஒர்க் ப்ளவுஸ் ஆர்டர் பண்ணணும் அப்படின்னா கிருசன் பொட்டிக்ஸ் இன்ஸ்டா ஐடியை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் குவரிஸ் இருந்துச்சு அப்படின்னா டிஎம் பண்ணுங்கள். பாருங்கள் எந்த அளவுக்கு ட்விஸ்ட் பண்ணி போடணும் அப்படிங்கிறத. இந்த மாதிரி நீங்கள் வீடியோவை ஒரு முறைக்கு 2 முறை பொறுமையாக வாட்ச் பண்ணிங்க அப்படின்னா தெரியாதவங்க கூட இந்த மாதிரி ஈஸியாக போட்டுற முடியும். அதனால் பொறுமையாக வாட்ச் பண்ணுங்கள். எந்த இடத்துலையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த மாதிரி நாட் போடும்போது நான் பாருங்கள் எவ்வளோ கீழே போட்டிருக்கேன் அப்படிங்கிறத. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்லேருந்து 2 நூலையும் இழுக்கிறோம் அப்படிங்கிறதால கொஞ்சம் கீழே போட்டால் தான் நம்ம கரெக்டாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.